இந்த சென்னையை எடுத்துக்கினா தமிழை வந்து கால் பாகம் தான் இருக்கிறான், மற்ற மொழிக்காரன் முக்கால் பாகம் இருக்கிறான். ஆனால் தமிழுக்கும் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். நம்ம நாட்டில் பிறந்து நம்ம வீட்டில் நம்ம வாழ முடியாததான் நமக்கு கொதிச்சு போயிருக்கும். இப்போ தாய்மொழி தமிழ் அப்படின்னா இங்கே வேலை இல்லைன்னு பண்ணுங்க. அதுதான் தெரியலையே, வந்து அவங்க கம்மிக்கு செய்கிறாங்களே. உன் தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்பானுங்க. நான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், அதனால தான் இதை சொல்கிறேன். பெங்களூரில் வந்து நீ பொழைச்சா போல இல்லைன்னா போயம்பானுங்க. எப்படி? அவ்வளோதான், நம்மளும் அவ்வளோதான். நமக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? வேலை வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது நம்மளுக்கு. எனக்கு என்ன நான் சொல்கிறேன், இந்த சென்னையை எடுத்துக்கினா தமிழை வந்து கால் பாகம் தான் இருக்கிறான், மற்ற மொழிக்காரன் முக்கால் பாகம் இருக்கிறான். ஆனால் தமிழுக்கும் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ தான் இந்த நாடு இருக்கிறதுக்கு அர்த்தம். அவங்க வேலைக்காக வராங்க, அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க பழகிறதுக்காக வந்துக்கிறாங்க. நம்மளுக்கு அதுக்கு என்ன ஆகுது? கம்மியாக தான் இருக்குது நமக்கு வேலை. அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே ஆக்குவினை பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா, எல்லா இடத்துலையுமே அவங்க எங்கே திரும்பினாலும் அவங்கள தான் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய இளைஞர்கள் வந்து வேலை இல்லாத கஷ்டப்படுறாங்க. ஓகேவா, அதுதான் ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறீங்க? தமிழுக்கும் முன்னுரிமை வேணும். இங்கே என்ன பலப்பற்ற எல்லா மொழியும் இங்கே தான் இருக்குது. கணக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். அங்கே அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ரொம்ப வித்தியாசம். நல்லா இருக்கு. பெங்களூரா இங்கேயா? பெங்களூரில் வந்து நீ பொழைச்சா போல இல்லைன்னா போயம்பானுங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் வட்டத்துக்குள்ளே மட்டும் மற்ற மொழிக்காரனை காலை வைக்க விட மாட்டானுங்க. உன் தாய்மொழி என்ன அப்படின்னு கேட்பானுங்க. நான் அனுபவிச்சு வந்திருக்கிறேன், அதனால தான் இதை சொல்கிறேன். உன் தாய்மொழி என்னன்னு கேட்பானுங்க. தாய்மொழி தமிழ் அப்படின்னா இங்கே வேலை இல்லைன்னு பண்ணுங்க. வேறு மொழியாக இருந்தால் வேறு மொழினா எதை வேணாலும் பார்த்து பொழைச்சிக்கோ. எங்களுக்கு தாய்மொழி கன்னடம் வேணும். அதுக்கு தான் நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படின்னாங்க எங்கள் பெரிய மகனுக்கு. அங்கேருந்து வந்து இங்கே எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து கஷ்டப்படுறோம். அவ்வளோ நம்ம ஆளுங்க வந்து இங்கே வந்து கஷ்டம் தான் படுறாங்க அவங்களால. ஓகேங்களா, கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒர்க்கிங் நல்லா தான் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க வந்து ரேட்டு பேசிட்டு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணுறாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப கம்மியான இது. ஆமாம், அமௌண்ட்டு கம்மி பண்ணிக்கிறாங்க, அந்த வேலைக்கு தகுந்த இது வாங்குறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஜனத்தொகை வந்து அதிகம், இப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் அதிகம். ஸோ நமக்கான இடம்ங்கிறது சுருங்கிட்டே வருது. அது பரவாயில்லையா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் நம்ம. ஆமாம், அவாய்ட் பண்ணோம். நம்ம நாட்டில் பிறந்து நம்ம வீட்டில் நம்ம வாழ முடியாததான் நமக்கு கொதிச்சு போயிருக்கும். இது நம்மளோட வீடு. இன்னொருத்தவங்க வந்து ஆக்குமையை பண்ணால் நம்மளுடைய உரிமையை நம்ம விட்டு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா, நம்ம ஃபேமிலியே நம்ம தான் இது பண்ணோம். அடுத்தவங்க வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியானதுக்கு ரொம்ப வேதனையான விஷயந்தான் என்னை பொறுத்தவரை. இதெல்லாம் போய் அங்கே ஆஃபீஸில் பேங்க்கில் போயிட்டு நானும் தான் போயிருக்கிறேன். 10வது பாஸ் பண்ணியிருந்தேன். 10வது பாஸ் பண்ணாலும் ஏதாச்சும் வேலை கிடைக்கும்னு போயிருந்தோம். அப்போ போயிருந்தா நான் கொண்டா உள்ளே விட்டுட்டு வெளியே நின்றேன். உன் தாய்மொழி என்னன்னு கேட்டானுங்க. அது ரெக்கமெண்ட் பண்ணவர் வந்து நல்ல மனுஷன். பேங்க்கில் டெய்லி வேஷன் மாதிரி கொடுக்குறோம், கொஞ்ச நாள் செய்யட்டும், நாங்கள் சேர்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த புண்ணியவன். இவன் என்ன பண்ணா, உள்ளே போயிட்டு உன் தாய்மொழி என்ன, தாய்மொழி கன்னடத்தில் சொன்னால் புரியுமா உங்களுக்கு? புரியாது. எங்கள் தாய்மொழி ஆகுது அப்படின்னானுங்க. நம் தாய்மொழி வந்து தமிழ் அப்படின்னா மற்ற கேசா இல்லை ஓகும். அவன் அங்கே தான் இருக்கிறான், நாங்கள் இங்கே இருக்கிறோம். கஷ்டமாக இருக்கா? இப்போ கஷ்டமா? ஐயோ, நாங்கள் இங்கே வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அதனால கஷ்டமாக இருக்குதுனால சொன்னேன். அவங்க மட்டும் எப்படி 500 ரூபாய்க்கு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் தெரியலையே, வந்து அவங்க கம்மிக்கு செய்கிறாங்களே. சேர்ந்துட்டு போகிறாங்க. எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி மிச்சம் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. அதான் இங்கே இருக்கிறவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. வேலை கூலி கம்மியாகுதுன்னு, அதனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. அவங்க காலையிலேருந்து ஈவினிங்கே சாட்டர்டே சண்டே ஃப்ரீன்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. அவங்க நம்ம எல்லா நாளும் போயிட்டு இது பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. நம்ம இங்கே ஒரு 1000 ரூபாய் வாங்கினா அவங்க ஒரு 500 ரூபாய்க்கு அந்த வேலையை செய்கிறாங்க இல்லையா? எப்படி அவங்களால மட்டும் செய்ய முடியும்? அதாவது அந்த நாட்டில் வந்து அவங்களால வந்து வேலை செஞ்சு பிழைக்க முடியல. இங்கேயான ஊதியம் அங்கே கிடைக்கிறது கிடையாது அவங்களுக்கு. ஆனால் அந்த ஊதியம் இங்கே கிடைச்சிருது. ஓகேங்களா, ஒரு இடத்துல அதிகமாக காசு கிடைக்குன்னா அங்கே தான் நம்ம செய்ய முடியும். அதனால் இங்கே தேடி வராங்க. இங்கே 100 ரூபா சம்பளம்னா அங்கே 50 ரூபா தான் சம்பளம்.
அதனால் இங்கே தேடி வராங்க. மக்களும் பெருகிக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் அனுப்புகிறாங்க. அதுதான் நமக்கான வேலைவாய்ப்பு கம்மின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் நிறைய எஜுகேட்டட் பீப்புளாக இருக்காங்க. அதனால் அவங்களுடைய வேலைகள் வேறு பக்கம் போயின்னு இருக்கு. இங்கே இந்த லோ எண்டில் வேலை பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் ஆள் வேலை பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் வேறு வழி இல்லை. வி ஹேவ் டு இம்போர்ட் ஃப்ரம் வட இந்தியாவில். அதனால் நம்மளுடைய வேலை வாய்ப்பை எடுத்துட்டு அவங்க வந்து வேலை பண்ணல. ஐ திங்க் அவங்க வேலை வந்து வந்தாலும் இங்கே ஒரு 11 months லீவ் போடாமல் வேலை பண்ணுவாங்க. அதான் அவங்களுக்கு வேலை வாங்குறவங்களுக்கு அதான் ஈஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஊர்லன்னா மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் லீவ் போடுவோம், சரி வரமாட்டான். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் அவங்க வந்து நம்ம ஊர் மக்களுடைய வேலை வாய்ப்பை பறிச்சுட்டு அவங்க வேலைக்கு வரல. இது ஒரு தனி செக்மெண்ட், அது ஒரு தனி செக்மெண்ட். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க நிறைய படிச்சுட்டாங்க, நிறைய ஒரு மினிமம் டிகிரியே இப்போ டிகிரி படிச்சுறாங்க, இல்லை பிஏ படிச்சுறாங்க. ஸோ அவங்க வேலைகள் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து வேலை வாய்ப்பு பாதிக்கலைன்னு தான் நான் சொல்கிறேன்.